பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலம்மா சுகித ஃபீ ஐதீஹிம் வரஅவ் அன்னஹும் கத் ضلوا قالوا لئن لم يرحمنا ربنا ويغفر لنا لنكونن من الخاسرين. வலம்மா சுகித ஃபீ ஐதீஹிம், அவர்கள் கவலைப்பட்ட பொழுது, கை சேதப்பட்ட பொழுது. சுகித ஃபீ யதிஹி அப்படின்னா கவலைப்பட்டான். இது இஸ்லாஹி வார்த்தை. அவன் கையிலே விழப்பட்டது என்ற அர்த்தம், அசல் அர்த்தம். ஆனால் இஸ்லாஹ் என்ன பொருள்? கை சேதப்படுதல். அதாவது கை சேதப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, அவன் விரலை கடித்து கொண்டான். அல்லாஹ் யதஹு, தன் கையை கடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கிலே விரலை வைத்தான் அப்படின்னு என்ன, ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொல்றது ஒரு இஸ்லாஹி வார்த்தை. கன்னத்தில் கை வைத்துக் கொண்டான், கவலைப்பட்டான். கோபத்துல பல்லை நரநர என்று கடித்தான் அப்படின்னு பல்லை நரநர என்று கடித்தான்னா கோபப்பட்டான்னு அர்த்தம். இது இஸ்லாஹி வார்த்தைகள். புழக்கத்தில் உள்ள மக்களுக்கு மத்தியில் புழக்கத்தில் உள்ள வார்த்தை. அதே மாதிரி கை சேதப்படக்கூடிய கையை கடிச்சுக்குவான். அவன் கையை தன் வாயாலே கடிச்சுக்குவான். அவன் பல்லு அவன் கையில் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் பல்லு அவன் கையில் கடிக்கிறதுக்காண்டி விழுந்துருச்சு. அதை வேற வார்த்தை சொல்லும் போது சுகித ஃபீ யதிஹி, அவன் கையிலே விழப்பட்டது, தன் கையை கடித்து கொண்டான். அல்லு அலைக்குமுல் அனாமில மினல் கைல், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்கள் மேல் உள்ள கோபத்தினால் அவங்க விரலையே அவங்க கடிச்சுக்கிறானுங்க நபியே அப்படின்னு எல்லாம் சொல்றான். அவ்வளோ கடும் கோபப்படுறான் அப்படின்னு. அதே மாதிரி உள்ள இஸ்லாஹி வார்த்தை தான் இது. வலம்மா சுகித ஃபீ ஐதீஹிம், அவர்களின் கையிலே விழப்பட்ட பொழுது என்று நேரடி அர்த்தம். அதற்கு இந்த கருத்து என்ன, தாங்கள் செய்த தீய காரியத்துக்காக வேண்டி அந்த மக்கள் வருத்தப்பட்ட பொழுது. யாருடைய மக்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விட்ட பேசுறதுக்காக வேண்டி தௌராத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி மலைக்கு போயிட்டாங்க, தூர் சீனா மலைக்கு. அவங்க போகிறதுக்குள்ளே இங்கே சாமிரி எல்லாத்தையும் நகைகள்லாம் வாங்கி ஒரு காலை கண்டை செய்து அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தூசியை எடுத்து உள்ளே போட்டு, அவங்க குதிரையுடைய கால் பட்ட மண்ணை எடுத்து உள்ளே போட்டு அதுக்கு உயிர் மாதிரி வர வச்சு பேச வச்சான். அது மான் கத்துது, வேற எதுவும் செய்யலை. அது உடல் கண்ணுக்குட்டி உடல் மாதிரி ஆயிடுச்சு. தங்கத்திலேயால் ஆனால் கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிடுச்சு, சதை மாதிரி ஆயிடுச்சு உடம்புக்கு. தங்கம் மாதிரி இல்லாமல் தங்கம் மாதிரி பளபளப்பாக இருக்குது. ஒரு சத்தம் போடுது, நடக்கலை, வேற எதுவும் பேசலை, வேற எந்த வார்த்தையும் செய்யலை, சத்தம் மட்டும் போடுது. இதை பார்த்தோன்னே எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டான். மொத்த பனி இஸ்ராயேலுக்கு ஒரு கருத்துப்படிக்கு 6,12,000 பேர் இருந்தாங்களாம். அதில் 20,000 பேரை தவிர மற்ற எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தியை மலையில ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்பவே அல்லாஹ் சொல்லிட்டான். சூரா தாஹால அல்லாஹ் விளக்கமா வருது. இன்னா கத் ஃபதன்னா கௌமுக மின் பஅதிக், மூசாவே நீங்க இங்க வந்த பின்னாடி உங்களை கௌமுகளை நாம் சோதித்து விட்டோம். வஅதல்லஹும் சாமிரி, சாமிரி அவர்களை வழிகெடுத்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா விளக்கமா சொல்லிட்டான். எல்லாரும் காலை கண்ட வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பவே வருத்தப்பட்டு தான் திரும்ப வர்றாங்க. ரொம்ப கைசேதத்தோட திரும்ப வர்றாங்க. என்னடா இந்த மக்கள் இப்படி பண்றாங்களேன்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தாங்க. ஆனாலும் அந்த மக்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து வணங்கும் போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்கள் சில பேரும் மூமினான சில பேரும் தடுத்ததை அவங்க மதிக்கவில்லை. நீங்களாம் இப்படி அவங்களை தடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னானுங்க. இப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஜிஹாது செய்யணும். தன்னோட ஈமான் கொண்டவர்களை சில பேரை கூட்டிக்கிட்டு ஒரு 20,000 பேரை கூட்டிக் கொண்டு ஈமான் கொண்டது 6 லட்சம் பேர்கிட்ட மோதணும். அது ஒரு சாத்தியம் இல்லாத காரியம். எல்லாரும் ஷஹீதா போகணும். அப்படி போனால் இங்கே 20,000 பேர் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இங்கே 20,000 பேர் ஷஹீதா போவாங்க. அந்தான ஒரு 1 லட்சம் பேரை இவங்க ஷஹீதாக்குவாங்க. ஏறத்தாழ பல லட்சம் பேர்கள் இந்த மாதிரி மூத்தா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்களுக்கு நபி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் துணைக்காக வந்தவங்க, எல்லாம் துணையா நியமிச்சிருந்தான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹாரூன் நபிட்ட, ஏன் இந்த மாதிரி பனி இஸ்ராயீல குழப்பம் பண்ணீங்க? இன்னி ஹஷீத்து அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயலுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்கி விட்டீர்களே, நான் வந்து திருச்சி தௌபாசை வச்சு அவங்களை மன்னிப்பு கேட்க வச்சு சரியாக்கியிருப்பேன்ல, என் பேச்ச கேட்காம ஏன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க என்று இந்த மக்களிடத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் குழப்பம் செஞ்சுட்டாங்கன்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுருவாங்களோங்கிற பயத்தில் தான் அவங்க ஜிஹாது செய்யல சொன்னாங்க அறிவுரை. அதுக்கு மேலே அவங்க சொன்னாங்கன்னா வெட்டி போடுவோம், வாய முடிக்கும் அப்படின்ட்டாங்க. பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க, யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அதனால அவங்க சும்மா இருந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா நேரடியாக மூசா நபிட்ட சொல்லிட்டான், உங்களை கௌமுகள் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே அங்கிருந்து வேகமாக வர்றாங்க. வந்து அந்த மக்களை சத்தம் போடுறாங்க. அவங்க நேரடியாக அவங்க வணங்குற காட்சியை பார்த்த உடனே ஒன்று அந்த கையில் வந்து பலகையை தூக்கி போட்டாங்க. அங்கேயே அல்லாஹ் சொல்லுவான், அப்போ தூக்கி போடல. ஏன்னா லைசல் அமரு லைசல் கபரு கல்மா எனக்கு செய்தியாக நேரில் பார்ப்பது போல இல்லைன்னு சொல்றது இல்லையா? இந்த மாதிரி உங்க மக்கள் செஞ்சுட்டாங்கன்னு அங்கே கோவம் வரல அவங்களுக்கு. நேராக வந்தாங்க, வருத்தம் வந்துச்சு. ஆனால் வந்து நேரடியாக காலை மற்ற வணங்குறத பார்த்துட்டு தூக்கி போட்டாங்க. உங்களுக்கெல்லாம் போய் தௌராத் வாங்கிட்டு இந்த மாதிரி மூதியாவிக்கலாம் தைத்தாங்களா அப்படின்னு தௌராத்தி தூக்கி தொப்புன்னு கீழே போட்டாங்க பலகையை. உடனே அவங்க நல்லது சத்தம் போட்டாங்க, மூசா நீங்கள் வரமாட்டாங்கன்னு சாமிரி சொல்லிட்டான். மூசா போயிட்டாரு, அதோட வரமாட்டார் உங்களுக்கு அப்படின்னு. அதான் நாங்கள் ஏமாந்து போய் இந்த வணங்க ஆரம்பிச்சோம். நாங்கள் தௌபா செஞ்சதான் மன்னிச்சுக்குங்க, வணங்குறது தப்பு தான் அப்படின்னு எல்லாருமே தௌபா செஞ்சுட்டானுங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா நீங்கள் செஞ்சது குற்ற தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ட்டான். என்ன தண்டனை? உங்களை எல்லோரும் ஒருத்தர் வெட்ட, அதாவது காலை கண்டை வணங்காதவர்களாகிய இந்த 20,000 பேரும் மீதி உண்டு 6 லட்சம் பேர் சொச்சோம், அத்தனை பேரையும் வெட்டணும்ட்டான். நல்லா உத்தரவு போட்டான். வெட்டணும்னு பார்த்தா எல்லாம் சொந்த பந்தங்கள் தான். அப்பனை மகன் வெட்டணும், மகனை அப்பா வெட்டணும், அண்ணனை தம்பி வெட்டணும், தம்பி அண்ணன் வெட்டணும், புருஷனை பொண்டாட்டி வெட்டணும், பொண்டாட்டி புருஷனை வெட்டணுங்கிற மாதிரி வருது. அதான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு இருள் சூழ்ந்த மேகத்தை அவங்க மேலே இறக்கி வச்சான். அந்த மக்களுக்கு உத்தரவு போட்டான், எல்லாரும் உங்க வீட்டு வாசல்ல தெருவில் வரிசையாக உட்காந்துருங்க, காலை முட்டிட்டு கண்ணுகளை இருக்க மூடி தலையை குனிந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த மேகம் உங்களை எப்படி இருள், அப்படி 90% இருள். அதாவது யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியும், அசையறது தெரியும், தலை கை கால் எதுன்னு தெரியும், யாருன்னு தெரியாது. எந்த தெரு எந்த ஊடு அதெல்லாம் தெரியாது. வரிசையாக அவங்க வரிசையாக தெருவில் வந்து வெட்டிகிட்டே போயிட்டே இருப்பாங்க.